ஆண்டவருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலேயும் இந்த மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை CSI புதிய எருசலேம் சத்தியமங்கலம் தேவாலயத்தில் இருந்து உங்கள் அனைவருக்கும் இந்த காணொளியின் மூலமாக ஆண்டவருடைய நற்செய்தியை பகிர்ந்து கொள்கிறோம். இந்த சபையினுடைய செயலாளர், பொருளாளர், கமிட்டி அங்கத்தினர்கள், பேரவை உறுப்பினர் மற்றும் பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறுவர்கள், குழந்தைகள், எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம். இந்த காணொளியின் மூலமாக வருகிற கடவுளுடைய வார்த்தைகளை கருத்தாய் கேளுங்கள். இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களை நாங்கள் மிகுந்த தாழ்மையுடன் இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இரக்கமும் கிருபையும் உள்ளவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். யாரும் சோர்ந்து போய்விடாதபடி, இடையூறு இல்லாதபடி இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் பலப்படும்படியாகவும், உம்முடைய வல்லமையிலே நாங்கள் ஆண்டவரை நிலைத்திருந்து உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க இந்த ஆராதனையும் இந்த வாக்குத்தத்த வசனங்களும் எங்களுக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாயிருக்கும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பாமாலை 224 பாடலை நாம் பாடலாம். ஜீவன் சூழந்தீர் நாடி வந்த மாந்தர்க்கு இன்றும் ஜீவன் சுகம் ஈவி நோவால் வாடுவோருக்கு பாதம் வீழ்ந்து கெஞ்சுவோம். ஆவலாய் சிகிச்சை நாடி சாவோர் பிணி யாளிகள் வைத்திய சகாய தேடி வருவாரே ஏழைகள். நாதா சுகமருள்வீர் பாதம் வீழ்ந்தோர் ரட்சிப்பீர். ஐயா தொண்டர் ஆணும் பெண் கையால் ஊளை தாளுமே பாசமானோ தாபத்தோடும் பாரம் நீக்கச் செய்யுமே. நாதா ஜெபம் படைப்போம் பாதம் வீழ்ந்து கெஞ்சுவோம். பாவம் நோயும் சாவும் நீங்கும் யாவும் செய்வோம் தயவால். பாடுற்றோராம் மாந்தர் யாரும் பக்த கோடியாவதால் நாதராசனமுன்னாய் பாதம் வீழ்வார் பக்தியாய்.
ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நம்மை தாழ்த்தும்படியாய் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கண்மலை மீட்பெருமாய் இருக்கிற கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானம் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய வசனங்களுக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வசனங்களை தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு வசனம், இந்த நாளுக்குரிய சத்தியம் என்ன என்பதை நாம் கருத்தாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, ஆண்டவரோடு கூட இணைந்து வாழுகின்ற வாழ்க்கை. அது மட்டுமல்லாமல் இந்த மாதத்தினுடைய முதலாவது ஒரு இக்கிழமையாக இருக்கிறபடியால் ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தமும் நமக்கு என்ன என்பதையும் நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 23:4 தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதை விட கடவுள் என்னோடு கூட இருந்து என்னை நடத்தும் போது அவருடைய சித்தத்துக்கு ஏற்ப, அவருடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப, அவருடைய நடத்துதலுக்கு ஏற்ப என்னை நானே முற்றிலுமாய் அர்ப்பணித்து நடக்கும்போது வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், சூழ்நிலைகள், தேவைகள் அத்தனை மத்தியிலும் ஆண்டவர் நிறைவாக என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதித்து, அவர் எப்படி நான் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அப்படி வாழ்ந்து, ஆண்டவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன சாதனை கடவுளுக்காக படைக்க வேண்டும் என்று நான் யோசிக்கிறேனோ, ஆண்டவருடைய சித்தப்படி அதை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என்கின்ற விசுவாசத்தோடு தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்கின்ற ஒரு சத்தியம் இந்த நாளிலே நமக்கு பிரயோஜனமாயிருப்பதாக. ஏசாயா 43:5 பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதே, எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலேயும் நான் உன்னை வழிநடத்துவேன். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுப்பார். அது என்ன, எப்பொழுது இருப்பார் என்றால் 2 ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். அக்னியிலே நீ நடக்கும்போது வேகாது இருப்பாய், நான் உன்னோடு கூட இருப்பேன். அதாவது எந்த சூழ்நிலையிலும் மரண பயம், திகில், வேதனை, வியாதிகள், பாடுகள் இவைகள் அத்தனையிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், வழிநடத்துவேன் என்ற ஆண்டவருடைய வல்லமையான கரம் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். இப்படிப்பட்ட கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், என்னை நடத்துகிறார் என்கின்ற உணர்வும் ஆண்டவருடைய கிருபைகளும் நம்மை தாங்கி கர்த்தர் நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்மோடு கூட ஆண்டவர் எப்படி செயல்படுவார், எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் செயல்பட்டிருக்கிறார், அதே விதமாக தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால் இப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் எப்படி என்பதை இந்த மாதத்திலே உரிய ஆசீர்வாதங்கள், இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமாகவும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் 3வது ஞாயிற்றுக்கிழமையாயிருக்கிற, பின்வரும் 3வது ஞாயிற்றுக்கிழமையாயிருக்கிற இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய செய்தி என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பயப்படாதே, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எரேமியா 1:8 உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏன் உன் கூட இருக்கிறேன்னா, உன்னை நான் பாதுகாத்து கொள்வேன், உன்னை நான் பராமரிப்பேன். ஒரு தாயைப் போல, ஒரு தந்தையைப் போல உன்னை பாதுகாத்து, உன்னை பராமரித்து, உன்னுடைய எல்லா தேவைகளையும் நான் சந்திப்பேன் என்று ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 121:5 கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உன்னுடைய வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகையினால் ஆண்டவர் நம்மை காக்கிறவர்.
ஆண்டவர் நம்மை காக்கிறபடியால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். என்னை காப்பது ஆண்டவருடைய கடமை. கட்டாயமாக தேவன் என்னை காப்பது ஒரு பெரிய விஷயம் ஆண்டவருக்கு இல்லை. அவர் நிச்சயமாக என்னை காப்பாற்றுவார். நான் என்ன செய்ய வேண்டும்? ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனத்திலே, உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நமக்கு இந்த உலகத்தில் வேற கதி இல்லை. ஆண்டவரை விட பெரியவர்கள் யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது. எப்பேற்பட்ட அதிகாரிகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஐஸ்வர்ய நம்மிடத்தில் இருந்தாலும், எப்பேற்பட்ட மன தைரியம் நமக்குள்ளாக இருந்தாலும், ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டிருந்தால் மாத்திரமே இந்த உலகத்தில் கர்த்தரால் நாம் காக்கப்படுவோம் என்கின்ற ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆண்டவரை உறுதியாக நம்பி பற்றி பிடித்து கொண்டிருக்கிறவர்கள் கடைசி வரைக்கும் மரணம் பரியந்தமும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 வசனம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வரப்பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், அதே போல ஆண்டவர் நம்மை பாதுகாத்து எல்லா சூழ்நிலைகளிலும் வழி நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகையினால் ஆண்டவரை நாம் உறுதியாக பிடித்து கொண்டு, ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கின்ற விசுவாசத்தோடு நாம் ஜீவிக்க நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆதியாகமம் 32 அதிகாரம் 26 வசனத்தில், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று யாக்கோபு சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரே நான் உம்மை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலே, எப்பேற்பட்ட தேவைகளிலே, எல்லா விதமான நிலைமைகளிலே உம்மை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி நான் வாழ்வேன் என்று நாம் ஆண்டவருக்காக நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, ஆதியாகமம் 32 அதிகாரம் 29 வசனத்தில், அப்படியாய் யாக்கோபு ஆண்டவரை அதிகமாக பற்றி பிடித்தபடியால் தேவன் அவரை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் அப்படியாய் ஆண்டவரை நம்பியிருக்கிற நமக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். ஆண்டவர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஆதியாகமம் 39 அதிகாரம் 2 வசனத்திலே, அவன் காரிய சுத்தி உள்ளவனானான் என்று நாம் வாசிக்கிறோம். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் செய்கிற எல்லாம் வாய்க்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். ஏனோதானா என்று நம்முடைய ஏதோ உலக பிரகாரமான உயர்வுகள் மாத்திரமல்ல, நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நாம் உண்ணுகிற உணவுகள், நாம் செய்கின்ற செயல்கள் அத்தனையும் பெருமைக்குரிய காரியங்களை மட்டும் வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, என்னுடைய சாதனை என்ன, கடவுளுக்காக நான் என்ன பாடுகள் பட்டிருக்கிறேன், கடவுளுக்காக நான் என்ன சாதித்திருக்கிறேன், ஒரு கூட்ட ஜனத்தை நான் உருவாக்கி இருக்கிறேனா, அவர்கள் கிடந்த இடத்திலிருந்து நான் அவர்களை தூக்கி நிறுத்தியிருக்கிறேனா என்று ஏதாவது கடவுளுக்காக நாம் செய்த கிரியைகளை, செயல்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். அவைகளுக்காக இந்த உலகத்தில் எத்தனை சத்துருக்களினுடைய போராட்டம் இருந்தாலும் அதை போராடி ஜெயம் பெறும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எனக்காக மட்டும் நான் வாழ்ந்தால் போதாது, ஆண்டவர் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்று நம்மை ஊக்கப்படுத்துகிறார். அதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தில் இடம் பெறுவார்கள், பெயர்கள் பொறிக்கப்படும் என்பதை நாம் நன்றாக உணர்ந்து அறிந்து, என்னை ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறபடியால் நான் செய்கிறவைகள் எல்லாவற்றையும் வாய்க்கும்படியாக ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாய் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 1 அதிகாரம் 2 வசனம் 3 வசனத்திலே,
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகையினால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஏசாயா 53 அதிகாரம் 10 கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் நம்மை படைத்தவராயிருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அவர் நம்மை பெருக செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என்கின்ற விசுவாசத்தோடு இந்த உடன்படிக்கையின் மூலம் ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு கூறவும், பிறரை நாம் நேசிக்கவும், கடவுளுடைய சித்தப்படி நாம் வாழவும் நாம் அழைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் மூலமாய் நாம் செய்வது எல்லாம் வாய்க்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உபாகமம் 29 அதிகாரம் 9 நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு என்னுடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படியே செய்யுங்கள் என்று ஆண்டவர் வாக்கு சொல்லுகிறார். நான் இந்த உலகத்தில் வாய்க்கும்படி, என்னுடைய கிரியைகள் வாய்க்கும்படி செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அவைகளின்படி நான் நடக்கும்போது, அவைகளின்படி நான் செய்யும்போது என்னுடைய சிந்தனைகள், யோசனைகள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவைகளாய் இருந்து நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கிருபை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏசாயா 36 அதிகாரம் 1 ரப்சாக்கே, சனகரிப் என்பவர்கள் அந்த எசேக்கியாவுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார்கள். அப்படி எழும்பி ஆண்டவர் இந்த எசேக்கியாவோடு இல்லை என்று சொன்னார்கள் மற்றும் நிச்சயமாக எசேக்கியா உங்களை தப்புவிக்க மாட்டார் என்று அந்த 36 அதிகாரம் 13 14 15 நாம் திட்டவட்டமாக வாசிக்கிறோம். இப்படி அநேக உபத்திரவங்கள், வேதனைகள் அவரிடத்தில் வந்தது. 2 நாளாகமம் 32 அதிகாரம் 24 மீண்டும் எசேக்கியாவுக்கு அதிக பலவீனம் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, கஷ்டமான சூழ்நிலையிலே ஆண்டவர் அவரை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என்று எண்ணி அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்கிறார். அவருக்கு மிகுந்த திரளான ஆஸ்திகள் உண்டு. அவர் ஒரு ராஜாவாக இருந்ததினால் அதிகாரம் இருந்தது, ஆஸ்தி இருந்தது, எத்தனையோ காரியங்கள் அவருக்கு இருந்தது. இவைகளின் மத்தியில் அவையெல்லாம் என்னை காப்பாற்ற நிச்சயமாக முடியாது என்று எண்ணி ஆண்டவருடைய சமூகத்துக்கு அவர் வருகிறார். யோசுவா 1 அதிகாரம் 8 இரவும் பகலும் ஏறெடுக்கிற ஜபம், தியானம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற காரியங்களை வாய்க்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய எத்தனை சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகளில் இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவிசுவாசிகளாக அல்லாமல், அல்லது நாம் ஏதோ உண்டோம் உறங்கினோம் என்று அல்லாதபடி, நம்முடைய வேலைகளை பார்த்தோம் என்று அல்லாதபடி, ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் நம்முடைய தியானம் நம்முடைய தேவைகளுக்காக, ஆண்டவருடைய கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமே என்கின்ற ஒரு மிகுந்த ஒரு நோக்கத்தோடு தேவனுடைய சமூகத்தை நாம் தேடும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்வது எல்லாவற்றையும் வாய்க்கும்படியாக கர்த்தர் நம்மோடு இருந்து செயலாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 2 நாளாகமம் 32 அதிகாரம் 29 30 அவரோடு எசேக்கியாவோடு ஆண்டவர் இருந்தார். அவர் செய்தது எல்லாம் வாய்க்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகையினால் பிரியமானவர்களே, சங்கீதம் 1 அதிகாரம் 3 அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இருப்பார். ஆனால் நாம் செய்வது எல்லாம் வாய்க்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். 3வதாக, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஏசாயா 41 அதிகாரம் 10 பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், இருந்து உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு பலவீனங்கள் உண்டு என்று எனக்கு தெரியும், உன்னிடத்தில் குறைவுகள் உண்டு என்பதை எனக்கு தெரியும், உன்னால் சில விஷயங்களை செய்ய முடியாது என்று எனக்கு தெரியும். அநேக விதமான சத்துருக்கள் எப்படியாவது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது என்றும்,
நாம் செயலாற்றக்கூடாது என்றும் பிசாசினுடைய கிரியைகள் அதிகமாக தடுப்பதும் நமக்கு விரோதமாக செயல்படுவதும் நமக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்டவர்கள் நம்மை சுற்றி அநேகர் இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் சகாயம் பண்ண வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், இருந்து உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அநேக சமயங்களில் இப்படிப்பட்ட சத்துருவினுடைய கிரியைகளையும் நம்முடைய பலவீனங்களையும் மற்றும் அநேக காரியங்கள் நமக்கு இடையூறாக இருக்கிற காரியங்களையும் எண்ணி நாம் சோர்ந்து போய் விடாதபடி ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு சகாயம் செய்வார், அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே என்னை தாங்குவார் என்கின்ற நம்பிக்கையோடு துணிந்து செயலாற்றும் போது ஆண்டவருடைய சகாயம் நமக்கு கிடைக்கும். அவர் நம்மை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி அவர் நம்முடைய தேவைகளை அற்புதமாக சந்தித்து ஆண்டவர் ஒரு விடுதலைகளை நமக்கு நிச்சயமாக ஏற்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பராக்கிரமசாலியாய் எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் விடுதலை செய்தவர், எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தினவர். அவருடைய சகாயத்தினாலே ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஓசியா 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உனக்கு நீ கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் நான் உனக்கு சகாயம் செய்தேன் என்ற ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால எப்பேற்பட்ட கேடுகள் துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ண வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கிதியோனுடைய வாழ்க்கையிலேயும் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துவேன், பராக்கிரமசாலியே உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் வெற்றி சிறக்க பண்ணுவேன் என்று கிதியோனோடு ஆண்டவர் இருந்தார். ஆண்டவர் இருந்ததினாலே அவருக்கு வெற்றிகள் ஆசீர்வாதங்கள் கிடைத்தது என்பதை 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படியாய் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நிச்சயமாக தேவன் நம்மை காப்பாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் நம்மை நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் நமக்கு ஆண்டவர் சகாயம் பண்ண வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு அநேக பலவீனங்களும் அநேக இயலாமைகளும் உண்டு. ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் மாத்திரமே இந்த உலகத்தில் நான் வாழ முடியும், வெற்றி அடைய முடியும். ஆண்டவருடைய நோக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே செயலாற்றி கொண்டிருந்தால்தான் மன மகிழ்ச்சியையும் கடவுளுடைய கிருபைகளையும் நான் உணர்ந்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ முடியும். தேவன் எனக்கு சகாயர். சங்கீதம் 54:4ஆம் வசனம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களோடு நாம் ஜீவிக்கத்தக்கதாய் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ளவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருந்தால் எப்படி எங்களுடைய வாழ்க்கை இருக்கும்? நீர் எங்களோடு கூட கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். தேவனோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கீர்த்தனை 156வது பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனை 156வது பாடல். நான் வந்தேன் தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன் தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன்.
உள்ளம் கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒளிந்தால் வருவேன் என்று உள்ளம் கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒளிந்தால் வருவேன் என்று நில்லன் செல்லும் உதிரம் கரையாவும் தீட்டிடும் தேவாட்டு குட்டி வந்தே நில்லன் செல்லும் உதிரம் கரையாவும் தீட்டிடும் தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தே தேவ ஆட்டு குட்டி வந்தே எண்ணம் வெளியே போராட்டங்களுட்பயம் எத்தனையோ என்ன வெளியே போராட்டங்களுட்பயம் எத்தனையோ இவை தின்னமகற்றி எளிஞனை ரட்டியும் தேவாட்டு குட்டி வந்தே இவை தின்னமகற்றி எளிஞனை ரட்டியும் தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தே தேவ ஆட்டு குட்டி வந்தே ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு ஈண்டு சுத்திகரித்து என்னை அரவணையோ ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு ஈண்டு சுத்திகரித்து என்னை அரவணையோ மனம் தேற்றிக் கொண்டேன் உந்தன் வாக்கு தத்தங்களால் தேவாட்டு குட்டி வந்தே மனம் தேற்றிக் கொண்டேன் உந்தன் வாக்கு தத்தங்களால் தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தேன் தெய்வ ஆட்டு குட்டி வந்தே மாற்றவோ மன்பினாலே தடை ஏதும் மாறியகன்றதுவே மாற்றவோ மன்பினாலே தடை ஏதும் மாறியகன்றதுவே இனி திட்டமே உந்தன் உடைமை நான் என்றென்றும் தேவாட்டு குட்டி வந்தே இனி திட்டமே உந்தன் உடைமை நான் என்றென்றும் தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தேன் தேவ ஆட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தேன் தேவ ஆட்டு குட்டி வந்தே கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் உள்ளவரே, இந்த காணொலியின் மூலமாய் நாங்கள் கேட்ட செய்தியும் இந்த ஆராதனையும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய நாமத்தினாலே எங்களை பலப்படுத்தி உம்முடைய கிருபையிலே நாங்கள் வளரும்படியாகும். உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா விதமான பலவீனங்களையும் நீக்கி போடும் அந்த வைரஸை எதிர்த்து கொள்ள போராடும்படியாகும். அதே சமயத்தில் அந்த வைரஸ் முற்றிலுமாக செயலிழந்து விடும்படியாகும். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாய் அழிக்கப்படும்படியாகும். ஆண்டவரே, நீர் கிருபை செய்யுங்க சுவாமி. தடுப்பூசி ஏதாவது கண்டுபிடித்து இந்த பலவீனத்திலிருந்து ஆண்டவரே மருத்துவ சிகிச்சைகள் மூலமாய் கண்டிப்பாக ஒரு நல்ல விடுதலைகளை ஏற்படுத்தி தரும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அதற்கென்று நல்ல மருந்துகள் கண்டுபிடிக்கப்படத்தக்கதாகும். அநேக உயிர்கள் காப்பாற்றப்படும்படி ஆகும். என்ன இந்த ஒரு பலவீனம் வந்தாலும் நிச்சயமாக விடுதலை உண்டு என்கின்ற நம்பிக்கையை எல்லாருக்கும் ஏற்படுத்தி தாரும். இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும். அநேகர் யாரெல்லாம் இந்த வியாதியின் பலவீனங்கள் சமயத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரோடும் கடவுளுடைய கிருபை இருந்து ஒத்தாசை இருந்து நீரை பாதுகாத்து உம்முடைய நாம மைமைக்கென்று ஆண்டவரே எங்களை வழிநடத்தும்படியாய் ஆண்டவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமத்தினால் எங்களுடைய தேவைகளை சந்தித்து நீரை வழிநடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தோத்திரத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.